நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். மும்பையை சேர்ந்த ஹாரூயின் ஆய்வு நிறுவனம் 2024 ஆண்டிற்கான இந்திய பணக்காரர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் கடந்த ஆண்டில் ஒவ்வொரு 5 நாட்களிலும் புதிதாக ஒவ்வொரு கோடீஸ்வரர் உருவாகியிருப்பதாக அந்த ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டிற்கு செலவு செய்த பணத்தை வழங்காததால் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை ஒப்பந்ததாரர்கள் முற்றுகையிட்டனர். போலீசார் அங்கு வந்து ஒப்பந்ததாரர்களை சிறைப்பிடித்தனர். திருவல்லிக்கேணியில் உள்ள சமூக நலக்கூடத்தில் அடைக்கப்பட்ட ஒப்பந்ததாரர் மாலையில் விடுவிக்கப்பட்டனர். ஆந்திராவின் விசாகப்பட்டினம் கடற்கரையில் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் ஹரிஹந்த் வகையை சேர்ந்த INS ஹரிகாட் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை நம் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் கடற்படைக்கு அர்ப்பணித்தார். இது நம் நாட்டின் 2வது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் என்ற பெருமையை பெற்றுள்ளது. நாட்டின் பாதுகாப்பிற்காக மொத்தம் 5 ஹரிஹந்த் வகை நீர்மூழ்கி கப்பல்களையும் 6 ஆயுத தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல்களையும் மத்திய அரசு கட்டமைத்து வருகிறது. திண்டுக்கல்லில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு விநாயகர் சிலை ஊர்வலம் நடத்த அனுமதி இல்லை. நகர் வடக்கு காவல் ஆய்வாளர் அறிக்கை. இந்து அமைப்புகள் எதிர்ப்பு. இந்த ஆண்டு விநாயகர் சிலை ஊர்வலம் வரும் 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடத்த அனுமதி மறுக்கப்படுவதாகவும் அந்த நாட்களில் பாதுகாப்பு மற்றும் பிற பணிகளுக்காக காவலர்கள் பயன்படுத்தப்பட உள்ளதால் அன்றைய நாட்களில் போதிய காவலர்கள் இல்லாத காரணத்தால் விநாயகர் சிலை ஊர்வலம் நடத்த அனுமதி மறுக்கப்படுவதாக திண்டுக்கல் வடக்கு காவல் நிலைய ஆய்வாளர் வெங்கடாச்சலபதி இந்து அமைப்புகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். இந்த சுற்றறிக்கை அனுப்பியதற்கு இந்து அமைப்பு தரப்பில் இருந்து பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஒசூர் டு பெங்களூர் மெட்ரோ ரயில் திட்டம் குறித்து ஆய்வு. பெங்களூர் டு ஒசூர் நகரங்களை இணைக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்தின் சாத்தியக்கூறு ஆய்வு அறிக்கை இறுதி கட்டத்தை எட்டியது. இது குறித்த ஆலோசனை ஒசூரில் நடைபெற்றது. கர்நாடகாவின் அத்திப்பள்ளி வழியாக பொம்மச்சந்திரா முதல் ஒசூர் வரை மொத்தம் தோராயமாக 23 கிலோமீட்டர் நீளத்திற்கு மெட்ரோ ரயில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 11 கிலோமீட்டர் மற்றும் கர்நாடகாவில் 12 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த பாதை 12 மெட்ரோ ரயில் நிலையங்கள் மற்றும் ஒரு முறை பணிமனையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. மாஞ்சோலை வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்ற வன அமர்வுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வழக்கு முடியும் வரை மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்றக்கூடாது என ஐகோர்ட் கிளை. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களையும் பாரம்பரிய வனவாசிகளாக கருதி வனத்திலேயே வசிக்க அனுமதி அளிக்க வேண்டும் என புதிய தமிழகம் கட்சி கிருஷ்ணசுவாமி தரப்பு வாதம். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.